பல ஆண்களை காதலிக்கும் சில பெண்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். மச்சி, பொண்ணுங்களே நம்ப கூடாதுடா. எல்லாம் சுடிதார் போட்ட பிசாசு, பேய், பூதம், காட்டேரி. காட்டேரி இல்ல மச்சி, ரத்த காட்டேரி. என்ன பொண்ணுங்க பணத்துக்காக. ஹலோ சார், ஏன் இப்படி கத்துறீங்க? மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? ஏய், அவன் சார்னா நான் என்ன புளிச்சு போன மோரா? இன்னையும் 10 சார்னு சொல்றான். சரிங்க சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களா? ஓகே ஓகே, நான் சொன்னதை நீ கேட்ட, ஆனா நீ சொன்னதை நான் கேட்க மாட்டேன். படா. ஒரு லவ் லெட்டர் வந்து 1008 டிஸ்டன்ஸ். சென்னையில எங்கதான் அமைதியா இருக்குமோ? ஏய் தம்பி, இவன் என்ன சொன்ன? என்ன? ஏய் இங்க வாடா. இப்ப என்னமோ சொன்னல, திரும்ப சொல்லு. சென்னையில அமைதியா எங்க இருக்குன்னு சொன்னேன். டேய் அதுலடா, முன்னாடிடா. டேய் முன்னாடிடா. லவ் லெட்டர் வந்து 1008 டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். லவ் பண்றியா? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? இப்போ தம்பி நீ வாப்பா சொல்லலாம், அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருவா, நீ வந்து உட்காருவா. வா. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஏய் வாடா தம்பி, கழுத்து வைக்கிறா. நீ வந்து உட்காரு. வாடா வாடா. கார்ரா. கையை விடுங்க சார், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. தம்பி சாரிப்பா, கோச்சிக்காத. ஏய் ஆமா, நானும் சாரிப்பா தப்பா பேசுனதுக்கு. மச்சி, கதைய ஆரம்பி. இந்த படத்தோட பேரு 6வது 7வது தான். அன்னைக்கு ஒரு நாள் அவளை பார்த்து ஐ லவ் யூங்க பதில் எதுவும் பேசாம ரோஸ் வாங்கிட்டு அவள் போயிட்டா. மறுநாள் அவளுக்காக அதே இடத்துல காத்துட்டு இருந்தேன். அப்ப அவ வந்து, உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. 9445721304. ஓகே, ஈவினிங் கால் பண்றேன். என்னங்க, நான் நேற்று சொன்னதுக்கு பதிலே சொல்லலை இன்னும். பதிலா? நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா சொல்றேன். அப்புறம் 2 பேரும் பீச் பார்க் தேட்டுன்னு ரொம்ப இடம் சுத்தணும். அது போக மீதி காசு இருந்துச்சுன்னா அவள் வாங்கிட்டு போயிடுவா. இன்னும் 60 ரூபா தாங்க இருக்கு, இன்னும் 50 ரூபா தாங்க இருக்கு, இன்னும் 40 ரூபா தாங்க இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்காக 5000 ரூபா கூட செலவு பண்ணதில்லை, ஆனா அவளுக்காக 35,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். காதலிக்க ஆரம்பிச்சதுலேருந்து வருமானத்தோட செலவு தான் அதிகமாச்சு. பர்சனல் லோன் கேட்டு பேங்கா ஏறி அலைஞ்சேன். இதனால எனக்கு லோன் கிடைக்கல, இந்த கிரெடிட் கார்டு தான் கிடைச்சிச்சு. லவ் ஃபெயிலியர் ஆகி 3 மாசம் ஆகுது. இருந்தாலும் இந்த கிரெடிட் கார்டுக்கு இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். உங்க லவ் ஃபெயிலியர் ஆன காரணம் நீங்க லவ் பண்ண பொண்ணு அதிக பணத்தா சொல்லுவாங்களா? பணத்தாசை மட்டும் இருந்தா பரவாயில்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி செல்போன் மாறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி இந்த மாசத்துக்கு நானா, அடுத்த மாசத்துக்கு அவன். மீதி கதையை நான் சொல்றேன். இவனை மாதிரி லோன் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. எங்கள் அப்பா எனக்காக நிறையவே சம்பாதிச்சு. அவகிட்ட லவ் சொன்னதும் வழக்கம் போல் பார்க்கு, பீச்சு, தேட்டர்னு ரொம்ப இடம் சுத்தணும். சந்தோஷமா இருந்தேனோ இல்லையோ, ஆனால் அவள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அதுபோல் என்னோட முடிவு நெருங்கிச்சு. அதாவது என்னோட காதல் காலாவதியாகிற நேரம் வந்துச்சு. வழக்கம் போல் அவளை பார்க்க போனேன். அப்போ அவள் சொன்னா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, தலை அஜித்தை பார்க்கணும்னு. அஜித்தையா? இது வரைக்கும் உங்ககிட்ட ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டது இல்லைல்ல. ப்ளீஸ் அஜித்தை பார்க்க எப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அவர் ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு. அஜித்தை பார்க்க ஏற்பாடு பண்ண. இல்ல என்கிட்ட இனிமே பேசாத. அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்தினேன், இருந்தாலும் கேட்கல. சரி, அஜித்தை பார்க்க ஏற்பாடு பண்றேன், போதுமா?
கடைசியில பாத்தீங்களா இல்லையா? கேட்டுக்கு வெளியே 2 நாள் வாட்ச்மேன் வேலை தான் பார்த்தேன். அஜித்தை பார்க்க முடியல. அப்புறம் வெளியே விசாரிச்ச பிறகுதான் தெரியுது அவ தலை ஃபேன் இல்ல, தளபதி ஃபேன். கேட்க என்னவோ சிரிப்பா இருக்கும், ஆனா உண்மையா லவ் பண்ண எனக்கு தான் அந்த வழி தெரியும். உண்மையிலே காதலுக்காக 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுறீங்க. இப்பதான் புரியுது அந்த பொண்ணுக்கு நீங்க 6வது ஆள், நீங்க 7வது ஆளுன்னு. ஆமா, உங்க ஏமாத்துன பொண்ணு பேர் என்ன? பிரியாப்பா. என்னது பிரியாவா? ஆமா பிரியா. உண்மையிலே பிரியாவா? உண்மையாவே பிரியா தான்டா. அண்ணா நீங்க லவ் பண்ணும்போது போட்டோ எடுத்துருப்பீங்களா? அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுங்களா? போட்டோ வச்சிருக்கான் பாரு. ப்ளீஸ்ண்ணா அந்த போட்டோ கொஞ்சம் காமிங்களா? வரேன். நிஜமாவே பிரியாவா? டேய் சத்ய பிரியாடா. ஓ சத்யபிரியாவா? அடா யாரா அவன், வாய் வேற கொளருது. நீயே சொல்றா அவன்டா. ஏய் சத்திய பிரியா இல்லடா, சத்தியமா பிரியா. இந்தா போட்டோ, இந்தா இதான் பாரு. யாரா அவன் ஓசியில சரக்கு கேக்குறது? நான் தான் 8வது ஆளு. காண மயிலாடு மங்கையவள், கருமேகம் அள்ளி முடிந்த மங்கையவள், என் மனம் கொத்திச் சென்ற மங்கையவள், சுட்ட வெண்சங்கை வீழ்த்திய மங்கையவள், இருவாளை தண்டுடைய மங்கையவள், என் வாழ்வை மாற்றிய மங்கையவள். இவளை வர்ணிக்க வார்த்தைகள் பத்தவில்லை, வர்ணிக்க மறந்தோருக்கு மோட்சமில்லை. மொத்தத்தில் நித்தம் ஒரு முத்தத்தை நான் காண வேண்டும், நான் காண வேண்டும், நான் காண வேண்டும். கவிதை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் கேட்டது என்னாச்சு? இந்த 500 ரூபாய் தான் இருக்கு, மீதி சம்பளம் வந்ததும் தரேன். சம்பளம் வந்ததும் நம்ம கோவா போயிட்டு வரலாம். ஓகே பாய். ஓகே பாய். சொல்றா, எங்கண்ணா இருக்கீங்க? பிரியாவை பார்க்க வந்தா. அண்ணி அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல தம்பிக்கு சேர்த்து வைங்க. டேய் போனை வைடா, வரேன். அங்க உட்காரலாம்ண்ணா. நீ எழுதி தர கவிதை தான் என்னோட வாழ்க்கையே இருக்கு. அப்படியா? இந்த கவிதையை படிச்சு பார்த்துட்டு அவன் என்ன லவ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும் அந்த கவிதை. அவளோட கண் பார்வை, அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணும். அம்புமா இருக்கும் கண்ணு, கண்ணாலே பேசிட்டே இருப்பேன். இத பாரு. இதுவே நல்லா இருக்கே, இத மாதிரி என் ஆளுக்கு ஒரு கவிதை தாங்களே. மச்சி பொண்ணுங்களே நம்ப கூடாதுடா, எல்லாம் சுடிதார் போட்ட பிசாசு. இந்த சத்தத்துல எப்படிடா கவிதை எழுதுறது? காட்டே இல்ல மச்சி, ரத்த காட்டு. இருங்கண்ணா, நான் பார்த்துட்டு வரேன். பொண்ணுங்க பணத்துக்காக இல்ல மச்சி. ஹலோ சார், காட்டு. ஏன் இப்படி கத்துறீங்க? லவ் லெட்டர் இது வந்தா 1008 டிஸ்மில்ஸ். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. ஆமா அதுக்கு இப்ப என்ன இப்போ? தம்பி லவ் பண்றியா? அதுலடா முன்னாடி ஏய் வாடா தம்பி. கைய பிடிங்க சார். இதோ நான் சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. படத்தோட பேரு 6வது 7வது. இன்னும் 60 ரூபா தாங்க இருக்கு. மீதி கதையை நான் இந்த சொல்றேன். மாசத்துக்கு நானா அடுத்த இந்த மாதிரி லோன் எடுக்கணும்லாம் அவசியம் இல்ல. எங்க அஜித்தை பார்க்க ஏற்பாடு பண்ணு. அஜித்தையா? கேட்டுக்கு அண்ணா வெளியே அண்ணா, 2 நாள் நீங்க லவ் பண்ணும்போது போட்டோ எடுத்துருப்பீங்களா? அந்த அஜித்தை போட்டோ கொஞ்சம் காட்டுங்களா? போட்டோ கொஞ்சம் காமிங்களா? இந்தா போட்டோ, இந்தா பாரு. நீங்க எப்படின்னா வந்தீங்க? கதை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டது.
யாரா அவன் ஓசியில சரக்கு கேட்கறது? நான் தான் 8வது ஆள். வாயா வாயா, 10ஓட 11, அத்தோட இது 1. வாயா அந்த உட்காரியா வாயா. என்னண்ணா நீங்களுமா தண்ணி அடிக்கிறீங்க? நான் மட்டும் இல்லடா, காதல தோத்த எல்லாமே தண்ணி அடிப்பான். காதல தோத்துட்டீங்களா? நீங்க பண்ணது பேர் காதலா? சரி, காதல்னா என்ன? காதல் புனிதமானது. காதல் எப்படிப்பட்டதுன்னு கேட்கல, காதல்னா என்ன? காதல்னா நம்ம கவிஞர் சொல்லுவாரு, காதல்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. தெரியுதுல்ல, நீங்க அவளை புரிஞ்சுட்டீங்களா? காதலிக்கும் போது புரிஞ்சுக்கல, ஆனா இப்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அந்த பொண்ணை முழுசா புரிஞ்சுக்கல, அவளும் உங்களோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கல. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம பழகிற பேர் காதலா? நீங்க காதலே செய்யாத போது அது எப்படி காதல் தோல்வி ஆகும்? விழியோடு விழி பேசி விழியம்பு என தாக்கி அவள் வலையில் விழுந்தேனே. 10ஓடு 11 அத்தோடு இது 1 அவள் என்னை நினைத்தாளே. மெய்யன்பு பொய்யென தெரிந்ததும் பொறுக்காது என் நெஞ்சு புலம் தேடி புறப்பட்டன. புலம் தேடி புறப்பட்ட என் கால்கள் என்னை ஏமாற்றி நின்றதென்ன. எதிர்காலம் உண்டென்று உள் நெஞ்சம் சொல்ல இவன் உருமாறி நின்றானடி. உலகை மதிகொண்டு வெல்வானடி, உலகை மதிகொண்டு வெல்வானடி.